1998ல் சினிமாவுக்கு வந்து தமிழ் பட இயக்குனர்கள் என்னை வந்து சிறு சிறு கதாபாத்திரங்களை நடிக்க வச்சு, அப்புறம் கொஞ்சம் மக்கள் மனசில் பதியும் அளவுக்கு சில கதாபாத்திரங்களை எனக்கு கொடுத்து என்னைய கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து வளர்த்து விட்டாங்க தமிழ் பட இயக்குனர்கள். மற்ற மொழி இயக்குனர்கள் என்னை வந்து அதை பயன்படுத்தி என்னை அடையாளம் கண்டு என்னை வாழ வைத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமாக மலையாள திரைப்பட இயக்குனர்கள் முதல்ல 2010ல் ஜனகன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக டைரக்டர் சஞ்சீவ், அவர் இப்போ இல்லை உயிரோட, அவருடைய இயக்கத்தில் மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோக்களாக நடித்த படத்தில் என்னை வந்து முக்கிய வில்லனா நடிக்க வச்சு ஒரு அறிமுகத்தை மலையாளத்தில் ஏற்படுத்தினார் சஞ்சீவ் சார். அதிலிருந்து மோகன்லால் சார் படங்கள், மம்முடி சார் படங்கள், திலீப் சார் படம் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு படம் மலையாளத்தில் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2002ல் விக்ரம் அப்படிங்கிற திரைப்படம் வந்த உடனே 2022 ஜூன் மாதம் 3ஆம் தேதி விக்ரம் ரிலீஸ் ஆகுது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி மலையாள திரைப்பட ப்ரொடியூசர் ஆண்டோ ஜோசப் அவர்கள் எனக்கு கால் பண்ணி, விக்ரம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருந்தீங்க, அடுத்து நான் பண்ண போகிற படத்தில் நீங்கள் தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டாங்க. அந்த படம் தான் மாளிகைப்புறம். மாளிகைப்புறத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை முக்கிய வில்லனாக கொடுத்தாங்க. அது 2022ல் டிசம்பர் 30ஆம் தேதி கேரளாவில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அங்கே ஆச்சு. அந்த திரைப்படத்துடைய தமிழ் டப்பிங் படமாக இங்கே ரிலீஸ் ஆகும்போது இந்த மேடையில் நான் அப்போ பேசினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் வந்து மலையாளத்தில் ஒன்ற அளவுக்கு இங்கே ஓடலை தேட்டரில். ஓடிடி ரிலீஸ் ஆகி அதை பார்க்காதவங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து பாராட்டினாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, தமிழ் பட இயக்குனர்கள், என்னுடைய நண்பர்கள் யார் பார்த்தாலும், மாளிகைப்புறத்தில் பண்ணப்பா செமையா பண்ணிட்டு நீ நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க உன்னை அப்படின்னு பார்த்த பத்திரிகையாளர்களாகட்டும், என்னுடைய நண்பர்களாகட்டும், தமிழ் பட இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே என்னை வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ஓடிடியில் பார்த்துட்டு பாராட்டினாங்க. எனக்கு ஒரு அடையாளமாக இருந்தது அந்த மாளிகைப்புறம் திரைப்படம். தமிழை மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம் எங்கே போனாலும் வந்து மாளிகைப்புறம் பார்த்தேன் சார், நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளத்தை வந்து மாளிகைப்புறம் திரைப்படம் எனக்கு கொடுத்துன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மாளிகைப்புறம் திரைப்படம் என் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு மலையாளத்தில் வருஷத்துக்கு 2 படம் 3 படம் இப்போ பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து மலையாளம் படம் மாளிகைப்புறம் தான். நேற்று சக்தி சார் வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு மலையாள படம் வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போது நீங்கள் வந்து கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லும்போது நான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து 12 மணிக்கு நான் நடிக்க இருக்கிற ஒரு திரைப்படத்துடைய ஆஃபீஸ் பூஜை நடக்க இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மலையாளத்துலேருந்து வந்திருக்காங்க, தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னும் போது சரி நம்மளால ஒரு சின்ன சப்போர்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. தமிழ் ரசிகர்கள் படம் நல்லா இருந்ததுன்னா எந்த மொழின்னு பார்க்காம படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்குவாங்க. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகையாளர்களான உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்துக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு நாவல் ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏத்தமன்னர் சிவகுமார் எழுதின சந்தியாவந்தனம்னு ஒரு நாவல். ஸோ அதனோட பாதிப்பு இந்த இதில் தெரியுது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல கதைகள் எந்த மொழியில் வந்தாலும் வாழ வைப்போம். ஸோ உங்கள் உழைப்பு சரியாக எங்களை கவர்ந்துடுச்சுன்னா இது ஒரு வெற்றியாக இருக்கும். ஸோ படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much. I thank you all for having us here. And I thank each one of you sitting here for giving us the opportunity to be standing here and actually talking in front of you all. It's a great opportunity. Well, of course, coming to the language, it has been very difficult, but it's a great opportunity and I feel very grateful for Mollywood giving me the chance to do my debut film. And I feel there's one beautiful song which I don't understand, yet I've learned it and given my best. I would like to thank Abhilash sir for giving this huge opportunity and trusting in me. Despite knowing that this language barrier, he was 100% sure that I would do it. And I hope I've not let him down. And Pradeep Raj sir sitting here, they all had their trust in us. And yeah, I'm sorry, I'm very nervous right now. But yeah, this is it. Thank you so much. I would like to thank each one of you sitting here for having us on board and listening to us. Yeah, thank you so much. തമിഴ്നാട് എന്നത് വെറും ഒരു മണ്ണല്ലേ, അത് കലയെ വളർത്തുന്ന വീട് താ. അത് എന്നാന്ന് വെച്ചാൽ
இங்கே இருக்க ஆர்டிஸ்டுகளுக்கு தமிழ்நாடு ஜனங்கள் கொடுக்கும் அன்பும் மரியாதையும் உண்மையிலே ரொம்ப பெருமையானது. அது வந்து நல்ல கேரக்டர்ஸு, நல்ல ஸ்டோரி எப்போதுமே நீங்கள் 2 கையாலே வரவேற்றிருக்க. அப்போது இந்த மூவியும் നിങ്ങൾക്ക് கண்டிப்பாக பிடிக்கும். ஐ எம் வெரி ஷுவர் யூ வில் ஆல் லவ் திஸ் ஃபிலிம். என்ன மாதிரி இங்கே ஆர்டிஸ்ட் எல்லாமே புதுசாக தமிழில் புதுசு தான். அப்போது நீங்கள் எல்லாவருடையும் சப்போர்ட்டு, எல்லாவருடையும் சப்போர்ட்டும் லவ்வும் நம்மக்கிட்ட வேணும். Happy to be here now, and I am incredibly grateful to producer sir and the director sir. ചെന്നൈ മെഡയിൽ ഇത് എൻ്റെ സെക്കൻഡ് ടൈം. ഫസ്റ്റ് ടൈം ഞാൻ ചൈൽഡ് ആർട്ടിസ്റ്റായിട്ട് ഇരിക്കുമ്പോൾ മമ്മൂട്ടി സാറും ഉർവശി മാമിൻ്റെ കൂടെ ഒരു മൂവി 100 days സെലിബ്രേഷൻ ഇங்கே വന്നിருக்கு. இது செகண்ட் டைம். அது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஜெகதீஸ்வரன் நல்லது வரட்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ரொம்ப நல்ல படம். ஏன்னா எனக்கு ஒரு டைரக்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த படத்தை ப்ரொடக்ஷன் கம்ப்ளீஷன் டைமில் எனக்கு இந்த படம் காமிச்சாங்க. ரொம்ப நல்ல படம். ரியலி ரொம்ப ரிசீவ் பண்ணேன். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயின் வந்து நேஹா அவங்களும் சரி, இன்னொரு ஹீரோயினும் சரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்போ டைரக்டர் கேட்டேன், எப்படி நீங்கள் இவங்களை செலக்ட் பண்ணீங்கன்னு. அவர் சொன்னார், நான் வந்து யூடியூப்பில் பார்த்து இவங்களை போய் இது பண்ணி செலக்ட் பண்ணேன். ரொம்ப ஆப்டான ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து த்ரூ அவுட் படத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அவர் தான் அந்த படத்தையே கேரி பண்ணி போகிறாரு. ஹீரோயின்ஸ் வந்து அவங்கவுங்க ரோல் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கே வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ரோல், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்றார் கடைசியில். அவர் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அதை ரசித்தேன் அந்த ரோலை. அந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டு அந்த இதில் கிளைமேக்ஸ்லாம் வரும்போது ரியலி அப்படியே சீட்டில் முன்னாடி உட்காந்துருந்தோம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும். ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வைஷோக் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்ட். ரொம்ப நாளாக வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ திஸ் டீம் ஹஸ் புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ப்ரொடியூசர் சார் ஆனாலும் டைரக்டர் சார் ஆனாலும் இந்த எஃபர்ட் எல்லாம் ரிசல்ட்டு நல்லபடியாக வர்றதுக்காக உண்டான எஃபர்ட் தான். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். நான் இதை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.